தர்ஷினி அண்ணி உடம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன் அத்தா. சரி சொல்லுங்க, எங்க போலாம்? மொட்டையா திடீர்னு எங்க போலான்னா புரியல. இல்லம்மா, ட்ரிப்பு போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாரும் சேர்ந்து போலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஐ ஜாலி. எங்க போறோம்? அதை கேட்கலாம் தாம்மா உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம். நாங்க எந்த முடிவும் பண்ணல, போலான்னு மட்டும் முடிவு பண்ணியிருக்கோம். எங்க போறது என்னன்றது நம்ம எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி தான் முடிவு பண்ணோம். சூப்பருங்க. ஊட்டி போலாமா? ஊட்டிலாம் வேணாமா, சீசன் டைம் செம்ம கும்பலா இருக்கான். அப்ப கொடைக்கானல்? அது பயங்கர ரஷ்ஷா இருக்கு. இப்ப ஏற்காடு? பாய்ஸா நாங்க போறதுனா ஓகே, உங்களையெல்லாம் கூப்பிட்டு போறோம். அப்ப நீங்களே சொல்லுங்கங்க, நாங்க ஏன் சொன்னாலும் வேணாங்கிறீங்க. கோவா? டேய், அவங்களுக்கு சொன்னதாண்டா உனக்கும். நம்ம பாய்ஸா போனா பரவாயில்ல, இவளுங்களை கூட்டு போய் என்ன பண்றது கோவால? ஓகே. கேரளா யாரெல்லாம் போயிருக்கீங்க? மூணார்? நான் ஒரு டைம் போயிருக்கேன். நான் போனதே இல்லை. நான் எங்கேயுமே போனதில்லை. நானும் போனதில்லை. நானும் போனதில்லை. அப்புறம் என்ன, கேரளாவை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சூப்பராக இருக்கும் கிளைமேட்டும். எல்லாருக்கும் ஓகேவா? எனக்கு ஓகே தாண்டா மச்சான். அவருக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. தர்ஷினிக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. ஓகேங்க, போகலாம். அப்போ கேரளாவே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, எதில் போகிறோம்? ஓன் வெஹிக்கிள் வேண்டாம், நம்ம இங்கேருந்து ட்ரெயினில் போயிடலாம். அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் பேசி மற்ற பேக்கேஜில் நான் புக் பண்ணிடுறேன். ப்ரோ பார்த்துப்பல, ஒன்றும் பிரச்சனை இல்லை சீனியர், பார்த்துக்கலாம். எப்போ போகிறோம், என்ன செலவாகுன்றதை முன்னாடி சொல்லிடுங்க. கேர்ள்ஸ் நீங்கள் உங்களுக்குள்ளே கலந்து பேசிட்டு நீங்கள் டேட் சொல்லுங்கள். அப்பாடி, என் புருஷனுக்கு இவ்வளோ அறிவுலாம் இருக்கா? என்னம்மா சைலண்ட்டாக இருக்கீங்க? ஓகே அத்தான், நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம். ராகுல், நீ பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அமௌண்ட் எவ்வளோன்றதை முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே சீனியர். தர்ஷினி என்னடி பண்ணுச்சு உடம்புக்கு? அது பெரிய கதடி. ஃபுட் பாய்சன் ஆயிருந்ததை போயிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அச்சோ, அங்கே போய் டெஸ்ட் பண்ணோன்னே அப்பயும் சொல்லிட்டாங்க இல்லைன்னு. எங்கள் அத்தை தான் சும்மா சொல்லவும் மறுபடியும் 2வது தடவையும் டெஸ்ட் பண்ணாங்க. அப்போவும் இல்லைன்ட்டாங்க, ஃபுட் பாய்சன் சொல்லிட்டாங்க. மறுபடியும் எங்கள் அத்தை டாக்டர்கிட்டே கேட்டாங்க. அப்புறம் மயக்கம்லாம் எனக்கும் வந்துச்சு. அப்புறம் தான் தெரியுது லோ ப்ரெஷர் இருக்குன்னு. உனக்கு ஏற்கனவே லோ ப்ரெஷர் இருக்குடி. ஒரு டைம் காலேஜ்லேயே மயக்கம் போட்டு விழுந்திய ஞாபகம் இருக்கா லேப்ல? ஆமாம்ல, மறந்துட்டேன்டி. நல்லா ஹெல்தி ஃபுட்டாக எடுத்துக்கடி. நீ தான் நல்ல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாப்பிடுவ. அப்புறம் என்ன, சாப்பிடு சரியா? எதையாவது போட்டு மனசில் யோசிச்சுட்டு இருக்காதடி. எதா இருந்தாலும் அத்தாங்கிட்ட சொல்லு. ஓகேடி. சரி மச்சான், அப்போ நான் கிளம்பவா? டேய் ராகுல், கிளம்பவா? டேய் இருங்க, சாப்பிட்டு போகலாம், எல்லாருக்கும் சமைச்சிட்டாங்க. இல்லைடா, நான் போய் ஆகணும். நம்ம வீடு தானே, எப்பவும் சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். சரி கிளம்பு, நான் காவியாவை அனுப்ப மாட்டேன். அனுப்பலைன்னா பரவாயில்ல, அவளை கொண்டாந்து விட்டுறியா? அவன் இங்கே இருக்கட்டும்டா, ஈவினிங் வந்து கூப்பிட்டு போ. ராகுல், சிந்துவும் இங்கே இருக்கட்டும், ஈவினிங் போல் வந்து கூப்பிட்டு போ. ஓகே ப்ரோ. சரி, அப்போ நான் வரேன், பார்த்துக்கோங்க. காவியா வரேன்டி, ஒரு நிமிஷம். என்னங்க? நான் கிளம்புறேம்மா, நீ சாப்பிட்டு இங்கே ஈவினிங் போல் வந்து கூப்பிட்டு போகிறேன். ஓகே தேங்க்ஸ்ங்க. ஓகேம்மா, வரேன். நீங்கள் சாப்பிடல? பார்த்துக்கிறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேட்டாச்சு எனக்கு என்ன. பாய். ஓகேம்மா. வயிறு முட்டை சாப்பிட்டா எப்படா படுப்போம் தான் இருக்குல்ல? ஆமாடி, 3 பேரும் இப்படி ஒன்றா இருந்து எவ்வளோ நாளாகுதுல்ல? எனக்கும் இப்போ அதான் தோணுச்சு. என்னை கேட்டால் நம்ம 3 பேர் ரொம்ப லக்கி தான் சொல்லுவேன். அதுலேயும் நீங்கள் 2 பேரும் ரொம்ப லக்கி. ஏன்டி? பின்ன ஒரு மாமியார் தொழில்ல மாமனார் தொழில்ல ஜாலியாக இருக்கலாம். ஏண்டி, என் பெரியம்மா அவ்வளோவா உன்னை டார்ச்சர் பண்ணுது? அதை டார்ச்சர்னு சொல்ல முடியாது, பாசம்தான். அதுவே ஒரு நேரத்தில் அதிகமாகும்போது கடுப்பாக இருக்கும்டி. உங்கள் பெருமாட்ட எதுவும் சொல்லிடாத. சேச்சா, கண்டிப்பாக சொல்லுவேன். ராட்சசி, கம்முனுடி. நாத்தனார் குசும்பு காட்டி ரொம்ப நாள் ஆகுது இல்லம்மா? அம்மா தாயே, தெரியாமல் சொல்லிட்டேன், படு. அந்த பயம் இருக்கட்டும். ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ தானே சாப்பிட்ட, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்லாம் இரு. அப்போ இருக்கா? இருக்கு. ஐ ஜாலி. சிந்து, நீ இன்னும் மாறவே இல்லடி, அப்படியே தான் இருக்க சின்ன பிள்ளை மாதிரி. காவியா வச்சும் பயங்கர மெச்சூர்டாக இருக்கா, கொஞ்சம் நல்லா அமைதியாக இருக்கா வேற. நீ அப்படியே தான் இருக்க. சொல்லப்போனால் வாய் கூட கொஞ்சம் கூடிடுச்சு உனக்கு. ஆமாம், ராகுல் எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கறதில்ல, அதனால கூட இருக்கலாம். அப்படி இல்லடி, நம்மெல்லாம் வேற வேற இடத்துக்கு கல்யாணம் பண்ணி போயிருக்கோம். அவள் அதே வீட்டில் தானே இருக்கா, அவளுக்கு எதுவும் பெருசாக தெரியல போல டிஃப்ரென்ஸு, அதனால இருக்கலாம். அப்படி இருக்கிறத பெருசாக ஒன்றும் ஹாப்பினஸ் இருக்காது என்ன? ஆமாம், நீ வந்து பார்த்த. அடிச்சுக்காதீங்கடி. நல்ல வேலை இன்னும் போகல.
தங்கம் இன்னும் என் மேல கோவமாவா இருக்கீங்க? சாரிம்மா. ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோ. நான் வேணும்னா அப்படி பண்ணனேன். நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே அந்த மாதிரி பண்ணேன். ஆ உனக்கு இப்போ என்ன வேணும்? நீ தான் வேணும். இத்தனை நாளா அது தெரியலையா? தெரிஞ்சனாலதான் அமைதியா இருந்தேன். ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோ. நீ வேணான்னு நினைச்சிருந்தனா என்னைக்கும் நான் உன்னை விட்டுட்டு போயிருப்பேன். இந்த மாதிரி உங்க அண்ணன் பின்னாடி சுத்தி வந்துட்டு இருந்திருக்க மாட்டேன். அதுக்காக இப்படி அண்ணாத மாதிரி அப்படியே விட்டுறது. ஒரு வார்த்தை சாப்பிட்டியா, என்ன பண்ற, ஏது பண்ற, எதாவது கேட்டிங்களா? லூசு, நீ தானே என் நம்பரை பிளாக் பண்ணிருக்க. அப்புறம் எப்படி நான் மெசேஜ் கால் பண்ண முடியும்? ஆமா, கோவத்துல பண்ணனேன். கோவத்துல பண்ணன, அப்புறம் திரும்ப அன்பிளாக் பண்ணியா? மறந்துட்டேன். என்ன பாருமா, அப்புறம் இது யாரு தப்பு? உன் தப்பு தானே. இதான் சாக்குன்னு அப்படியே என் தப்புன்னு என் தலையில கட்டிட வேண்டியது. உங்க மேல எந்த தப்புமே இல்லை, அப்படிதானே? அப்படி இல்லம்மா, என் மேலையும் தப்பு இருக்கு. உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்லி அதை புரிய வச்சிருக்கணும். எனக்கும் அவ்வளோ பக்குவம்லாம் தெரியல. என் மேலேயும் கண்டிப்பா தப்பு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஐ அக்செப்டட். ப்ளீஸ்மா, நீ இப்படி இருக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. எல்லாம் நடிப்பு. அப்படிலாம் இல்லம்மா, ப்ராமிஸா சொல்றேன். நீ இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? அதுவும் நீ பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி உன்னை கம்யூனிகேட் பண்றதுன்னே தெரியல. நீ என்ன பண்ற, ஏது பண்ற எதுவுமே தெரியல. ஆஃபீஸ்க்கும் போகிறது இல்லையா, அங்கேயும் போய் கேட்டு வந்துட்டேன். சரி, வீட்டுக்கு வரலான்னா உங்க அண்ணன் இருப்பான். நான் என்னதான் பண்றது சொல்லு? என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உங்க அண்ணன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன், அவனை சமாதானப்படுத்த. இப்ப மட்டும் என்ன எங்க அண்ணன் ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கிட்டாங்களே. என்ன சொல்றீங்க, நிஜமாவா? நிஜமாதான். நான் வெளியூர் போயிருந்தேன்னா அந்த டைம் பார்த்து உங்க அண்ணன் வந்துருப்பாங்க போல. வீட்டுல வந்து பேசியிருக்காங்க. அப்பா அம்மாவை நல்ல நாள் பார்த்து வந்து நீங்களே முடிவு பண்ணிட்டு வீட்டுல வந்து பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஐ ஜாலி, நிஜமாவா? ப்ராமிஸ்டா. ஏய், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், ஏய் ஏய் ஏய், கல்யாணம் எனக்கு கல்யாணம், கல்யாணம் எனக்கு கல்யாணம், ஏய் ஏய் ஏய், ஜாலி 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 ஜாலி. ஏய் இறங்குடி, இது ரோடு. ரோடுனா என்ன, காடுனா என்ன, நான் ஆடுவேன். சரிடி, இறங்கு, விழுந்துடாத. வை, நிஜமா ஒத்துக்கிட்டானா எங்க அண்ணன்? ஆமாடி. சரி, எப்பங்க கல்யாணம்? தெரியல, அப்பா அம்மா தான் முடிவு பண்ணணும். மறுபடியும் என்னாச்சு மேடம்க்கு? எதையும் நீங்க முடிவு பண்ண மாட்டீங்க, அப்படிதானே? அப்படி இல்லம்மா, இந்த மாதிரி விஷயம்லாம் அப்பா அம்மாக்கு தான் தெரியும், நமக்கு என்னடா தெரியும்? அதுவும் சரிதான். இப்போ என் மேல உள்ள கோவம்லாம் போயிடுச்சா? கோவம் போயிடுச்சு, ஆனா மன்னிக்கலனும். பாருடா, எப்போ மன்னிப்பீங்க? அதுக்கு தண்டனை இருக்கு. என்ன தண்டனை? இங்க இருந்து என் வீடு வரைக்கும் என்ன தூக்கிட்டே போகணும், அதான் தண்டனை. ஏங்க சும்மா சொன்னீங்க, உடனே தூக்கிட்டீங்க. நான் நிஜமா தான் தூக்குனேன், இறக்கி விட மாட்டேன். ஏங்க ரோடுங்க. பரவாயில்ல, சரி மன்னிச்சிட்டேன், விடுங்க. கொஞ்சம் தூரமாச்சும் நான் தூக்கிட்டு தான் போவேன். சரி சரி போதும், விடுங்க. சரி போதும், இறக்கி விடுங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. சாரிம்மா. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, விடுங்க. எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் என்ன தேடி வந்துடுவீங்கன்னு. சரி, அன்பிளாக் பண்ணிடு ப்ளீஸ். இப்பவே பண்ணிடுறேன். அப்பதான் டேட் ஃபிக்ஸ் பண்ணா சொல்ல முடியும். ஓகேயா? நெக்ஸ்ட் போஸ். அடுத்துறாயா? அண்ணா நல்லா போஸ் கொடுனே. இன்னும் நல்லாவா? டேய் ஐயோ, டேய் வாடா வாடா. என்ன மச்சான் இதெல்லாம்? அத ஏன் கேக்குற? என் தங்கச்சி போட்டோகிராஃபி படிச்சாலும் படிச்சா என்ன வச்சு நல்லா டெஸ்ட் பண்றா. டேய், இப்படிலாம் தங்கச்சி கிடைக்க நீ பெருமை பண்ணுண்டா. ஒவ்வொரு போஸும் கொடுத்து பாரு, அப்பதான் தெரியும். சா வடிக்கிறா. கொடுத்துட்டா போச்சு. என்ன சாரு, என்னெல்லாம் இப்படி போட்டோ எடுப்பீங்களா? அப்ப இனிமே இவனை வச்சே ஷூட் பண்ணுமா ப்ளீஸ்மா? அண்ணா பாவமா அண்ணே, விட்டுருமா. நான் உனக்கு அவ்வளவு தொல்லை கொடுக்குறேனா? ஆரம்பிச்சுட்டாளா? இப்படிதான் மச்சான், ஏதாவது சென்டிமெண்டா பேசி லாக் பண்ணிடுவா. அப்புறம் நானும் ரெடியாகி வந்தா போட்டு வச்சு செய்யறா. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆளை நவுற விட மாட்டாளே. சரிடா, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டியே. ஆமா மச்சான், வா உட்காரு. பாப்பு, நீ கொஞ்சம் உள்ளருமா. ஓகேண்ணா. டேய், அந்த ராஜேஷ் கேஸ் விஷயம் என்னாச்சுடா? அதுவா மச்சான், போயிட்டே இருக்கு. சீக்கிரம் முடி மச்சான். கொடுத்துருக்கேன்டா, இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருக்கேன். லாஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் தான், அது முடிஞ்சிச்சுன்னா கேஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். சரிடா, அது விஷயமா தான் பேச கூப்பிட்டேன். நான் கூட எங்க கல்யாண விஷயமா பேச கூப்பிட்டியோன்னு நினைச்சு வந்தேன். மச்சான், அதுவும் சீக்கிரமே பேசிடலாம். பாப்பு படிப்பு முடியட்டும். சரிடா, நான் அப்ப வரட்டுமா? காஃபி குடிச்சிட்டு போலாம். இருக்கட்டும் மச்சான், லேட் ஆச்சு, வரேன் என்ன? சரிடா.